Hey guys, welcome back to our channel. You're watching T and Law Reporter. இன்னைக்கு essential elements of valid contract பற்றி தான் பார்க்க போகிறோம். கான்ட்ராக்ட்னா என்ன? An agreement enforceable by law is an contract. ஒரு அக்ரிமெண்ட்க்கு எப்போ அந்த என்ஃபோர்சிபிலிட்டி கிடைக்குது, அதுக்கு தேவையான எலமெண்ட்ஸ் என்னென்ன வாங்க பார்க்கலாம். செக்ஷன் 10 கான்ட்ராக்டில் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான செக்ஷன். இட் டிஃபைன்ஸ் ஆல் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் கான்ட்ராக்ட்ஸ் if they are made by the free consent of the parties competent to contract for a lawful consideration and with a lawful object and are not hereby expressly declared to be void. செக்ஷன் 10ல ஒரு வேலிட் கான்ட்ராக்டுக்கு அக்ரிமெண்ட், ஃப்ரீ கன்சென்ட், காம்பிட்டன்சி, கன்சிடரேஷன், லாஃபுல் ஆப்ஜெக்ட், நாட் டிக்ளேர் டு பி வாய்ட் இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது கூட இன்டென்ஷன் டு கிரியேட் லீகல் ரிலேஷன்ஷிப், பாசிபிலிட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ், காம்ப்ளைன்ஸ் வித் லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இந்த 3 எலமெண்ட்ஸும் இருக்கணும். டோட்டலாக இந்த 9 எலமெண்ட்ஸும் சேர்ந்து தான் ஒரு வேலிட் கான்ட்ராக்டாக ஃபார்ம் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒன் அக்ரிமெண்ட். ஃபார் எ வேலிட் கான்ட்ராக்ட் there must be an offer and that offer should accepted by the party to whom the offer is made. இதை நம்ம ஃபார்மேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் வீடியோவிலே பார்த்தோம். ஆஃபரும் அக்செப்டன்ஸும் சேர்ந்து தான் ப்ராமிஸை உருவாக்குது. அந்த ப்ராமிஸோட கன்சிடரேஷன் சேரும்போது அக்ரிமெண்ட் ஃபார்ம் ஆகுது. அண்ட் அன் அக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸபிள் பை லா இஸ் கான்ட்ராக்ட். இன்னொரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட், ஆல் கான்ட்ராக்ட்ஸ் ஆர் அக்ரிமெண்ட் பட் ஆல் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் நாட் கான்ட்ராக்ட். செகண்ட், ஃப்ரீ கன்சென்ட். ஒரு வேலிட் கான்ட்ராக்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் தான் இந்த ஃப்ரீ கன்சென்ட். ஃபஸ்ட்டு நம்ம கன்சென்ட்னா என்னென்னு பார்க்கலாம். செக்ஷன் 13 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 or more persons are said to consent when they agree upon the same thing in the same sense. ஒரு விஷயத்தை 2 பேரும் ஒரே மீனிங்கில் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அக்ரி கொடுத்தாங்கன்னா அதுதான் கன்சென்ட். ஒரு கன்சென்ட் எப்போ ஃப்ரீ ஆகுதுன்னா when it is not caused by coercion, undue influence, fraud, misrepresentation, mistake. coercionனா ஒருத்தவங்களை மிரட்டி அந்த விஷயத்தை செய்ய வச்சா அதுதான் coercion. undue influenceனால் நம்ம ஒரு பொசிஷனில் இருக்கும் போது அதை யூஸ் பண்ணி அதர் பார்ட்டியை டாமினேட் பண்ணி அந்த விஷயத்தை செய்ய வச்சா அதுதான் undue influence. ஃப்ராட் மீன்ஸ் ஏமாற்றி செய்ய வைக்கிறது. மிஸ்ரெப்ரசன்டேஷன்னா பொய்யான விஷயத்தை வச்சு அதை செய்ய வைக்கிறது. இது 4க்கும் செக்ஷன்ஸை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் கோ த்ரூ இட். அண்ட் லாஸ்ட்டாக மிஸ்டேக். செக்ஷன் 20, 21 அண்ட் 22 இஸ் அபவுட் மிஸ்டேக். மிஸ்டேக்ஸ் 2 டைப்ஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட். இதில் ஒன் பார்ட்டி அட் மிஸ்டேக்னா அது வேலிட் கான்ட்ராக்ட். பட் போத் த பார்ட்டிஸ் அட் மிஸ்டேக்னா அது வாய்ட், விச் மீன்ஸ் அந்த இடத்துல கான்ட்ராக்டே இல்லை. செகண்ட் ஒன் மிஸ்டேக் ஆஃப் லா. இந்தியாவில் மிஸ்டேக் ஆஃப் லா நான் வாய்டபிள், பட் ஃபாரின் லாவில் ஆஸ் சேம் ஆஸ் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட். அண்ட் இதில் உள்ள எதுவும் இன்வால்வ் ஆகாத இருந்தால் தான் அதை ஃப்ரீ கன்சென்ட்னு சொல்லுவோம். தேர்ட், காம்பிட்டன்சி ஆஃப் த பார்ட்டிஸ். இட் இஸ் கிவன் இன் செக்ஷன் 11. காம்பிட்டன்ட்னா கெப்பாசிட்டின்னு மீனிங். ஒரு கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆகிறதுக்கு அந்த பர்சனுக்கு என்னென்ன கெப்பாசிட்டிஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் திங், ஹி மஸ்ட் பி எ மேஜர். அவங்க ஏஜ் 18+ இருக்கணும். செகண்ட், அவங்க சவுண்ட் மைண்டாக இருக்கணும். தேர்ட், ஹீ ஷுட் நாட் டிஸ்குவாலிஃபைட் ஃப்ரம் கான்ட்ராக்டிங் பை எனி லா டு விச் ஹீ இஸ் சப்ஜெக்ட். இவங்களுக்கெல்லாம் கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆகிறதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. இப்போது யாரால் என்ட்ராக முடியாதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பர்சன் மைனர்ஸ். ஏஜ் பிலோ 18 இருந்தால் அவங்களால கான்ட்ராக்டில் என்ட்ராக முடியாது. செகண்ட் பர்சன் அன்சவுண்ட் மைண்ட். அன்சவுண்ட் மைண்ட்னா மென்டலி சேலஞ்சில் இருக்காங்களே அவங்கள தான் அன்சவுண்ட் மைண்டுன்னு சொல்லுவோம். தேர்ட், டிஸ்குவாலிஃபைடு பை லா. இந்த 3ம் அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த கெப்பாசிட்டி ஆஃப் கான்ட்ராக்டு அந்த இதோட ஆப்போசிட்டாக இருக்கும். ஃபோர்த் எலமெண்ட் கன்சிடரேஷன். செக்ஷன் 2Dயில் இதை நம்ம பார்த்தோம். கன்சிடரேஷன்னா சம்திங் இன் ரிட்டன். இட் குட் பி பாஸ்ட், ப்ரெசன்ட் ஆர் ஃபியூச்சர்.
ப்ராமிஸ் மேட் ஆகிறதுக்கு முன்னாடியே கன்சிடரேஷனை கொடுத்துட்டா அது பாஸ்ட் கன்சிடரேஷன். ப்ராமிஸ் மேட் ஆகும்போது கன்சிடரேஷன் கொடுத்தா அது ப்ரெசன்ட் கன்சிடரேஷன். ப்ராமிஸ் மேட் ஆனதுக்கப்புறம் கன்சிடரேஷனை ஃப்யூச்சரில் தரதா சொல்லியிருந்தா அது ஃப்யூச்சர் கன்சிடரேஷன். கன்சிடரேஷன் மணியாக மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட் குட் பி சம்திங் எல்ஸ் அதர் தென் மணி ஆல்சோ. அண்ட் செக்ஷன் 25ல் அன் அக்ரிமெண்ட் மேட் வித்தவுட் கன்சிடரேஷன் இஸ் வாய்ட்னு இருக்குது. பட் இதில் சில எக்ஸப்ஷனும் இருக்குது. 5th எலமெண்ட் லாஃபுல் ஆப்ஜெக்ட் ஆர் கன்சிடரேஷன். நம்ம கொடுக்குற ஆப்ஜெக்டும் சரி, அதுக்கு ரிட்டனாக வர கன்சிடரேஷனும் சரி லாஃபுல்லாக தான் இருக்கணும். அது எப்போ லாஃபுல்லாக இருக்கும்? செக்ஷன் 23ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த கன்சிடரேஷன் ஆர் ஆப்ஜெக்ட் ஆஃப் அன் அக்ரிமெண்ட் இஸ் லாஃபுல் unless it is forbidden by law, is of such a nature that if permitted it would defeat the provision of any law, is fraudulent, involve or implies injury to person or property of another, the court record it as immoral, opposed to public policy in each of the cases. இதில் உள்ள எது இன்வால்வ் ஆகியிருந்தாலும் it is said to be unlawful. எக்ஸாம்பிள், 2 ட்ரக் டீலர்ஸ்குள்ளே ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா அது அன்லாஃபுல். ஆப்ஜெக்ட் வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள், எனக்கு நீ இந்த அமௌண்ட் கொடுத்தனா உனக்கு நான் ஜாப் வாங்கி கொடுக்குறேன், அந்த மாதிரி சொல்கிற அக்ரிமெண்ட் எல்லாமே அன்லாஃபுல் கன்சிடரேஷன் வச்சு தான் பண்ணுறோம். அண்ட் எவ்ரி அக்ரிமெண்ட் ஆஃப் விச் த ஆப்ஜெக்ட் ஆர் கன்சிடரேஷன் இஸ் அன்லாஃபுல் இஸ் void. 6th, நாட் எக்ஸ்பிரஸ்லி டிக்ளேர் டு பி void. void மீன்ஸ் அந்த இடத்துல கான்ட்ராக்டே இல்லைன்னு அர்த்தம். செக்ஷன் 29, செக்ஷன் 36, செக்ஷன் 56 இது எல்லாம் void கான்ட்ராக்ட்ஸ். எக்ஸாம்பிள், அக்ரிமெண்ட்ஸ் டு டூ இம்பாசிபிள் ஆக்ட். ஒரு இம்பாசிபிள் ஆக்டை செய்கிறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தா அது void. இதுதான் செக்ஷன் 56ல் சொல்லியிருக்காங்க. void கான்ட்ராக்டுக்கு இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். 7th எலமெண்ட் இன்டென்ஷன் டு கிரியேட் லீகல் ரிலேஷன்ஷிப். ஒரு அக்ரிமெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது அதோட இன்டென்ஷன் ஒரு லீகல் ரிலேஷன்ஷிப்பை ஃபார்ம் பண்ணுறதா தான் இருக்கணும். அப்போ தான் அது கான்ட்ராக்ட் ஆகும். பிஸ்னஸ் அக்ரிமெண்ட்ஸ், கமர்ஷியல் அக்ரிமெண்ட்ஸ்க்கெலாம் அந்த இன்டென்ஷன் இருக்கும். பட் டொமஸ்டிக் அக்ரிமெண்ட்ஸ்க்கெலாம் அந்த இன்டென்ஷன் இருக்காது. ஸோ தே ஆர் நாட் கான்ட்ராக்ட். ஒரு வேலிட் கான்ட்ராக்டுக்கு இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான எலமெண்ட். 8th எலமெண்ட் பாசிபிலிட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். ஒரு அக்ரிமெண்ட்டோட கண்டிஷன் பாசிபிள் ஆக்டை செய்கிற மாதிரி மட்டும்தான் இருக்கணும். சப்போஸ் அதோட கண்டிஷன் இம்பாசிபிள் ஆக்டை செய்ய சொல்ல மாதிரி இருந்துச்சுன்னா இட் கேன் நாட் பி என்ஃபோர்ஸ்ட். அண்ட் செக்ஷன் 56ல் அக்ரிமெண்ட்ஸ் டு டூ இம்பாசிபிள் ஆக்ட் இஸ் வாய்டுன்னு இருக்குது. ஸோ ஒரு வேலிட் கான்ட்ராக்ட்கான கண்டிஷன் பாசிபிள் ஆக்டை செய்கிற மாதிரி தான் இருக்கணும். அண்ட் 9th எலமெண்ட் கம்ப்ளைன்ஸ் வித் லீகல் ஃபார்மாலிட்டிஸ். இது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஒரு கான்ட்ராக்டுக்கு டாக்குமெண்ட் ரைட்டிங், ரிஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் நெசசரினா அதெல்லாம் நம்ம பண்ணிடணும். அதை நம்ம பண்ணாமல் விட்டோன்னா இட் வில் நாட் பி என்ஃபோர்ஸபிள் இன் கோர்ட்ஸ் ஆஃப் லா. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹவுஸ் வாங்கினோன்னா அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணாதான் அந்த கான்ட்ராக்ட் வேலிட். இந்த கேஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் நெசசரி. பட் நார்மலாக ஒரு பென் வாங்குறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த 9 எலமெண்ட்ஸும் ஒரு அக்ரிமெண்ட்டில் இருந்தால் தான் அது வேலிட் கான்ட்ராக்ட். Hope you all understood and thanks for watching T and Law Reporter.